Hey guys, வணக்கம், வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், பூட்ஸ்ட்ராப்போட எல்லா வீடியோஸ். ஸோ பூட்ஸ்ட்ராப் எப்படி ஒர்க் ஆகுது, பூட்ஸ்ட்ராப் எப்படி நம்ம லோக்கல் மிஷினில் ஒர்க் பண்ணலாம், ஆன்லைன் சிடிஎன் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஆஃப்லைன் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் மூலமா எப்படி ஒர்க் பண்ணுறது, தென் கிரிட் லேஅவுட்ஸ் அப்படின்ற பூட்ஸ்ட்ராப் அப்படின்றது என்ன அப்படின்றது எல்லாமே பூட்ஸ்ட்ராப்போட எல்லா டாப்பிக்கும் இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டன்ஸ். ஸோ பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி ஒரு பூட்ஸ்ட்ராப் பேஸ்ட் எனேபிள் ஒரு நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பட்டன் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பூட்ஸ்ட்ராப் பொறுத்த வரைக்கும் பட்டன் அப்படிங்கிறது என்ன, ஃபஸ்ட்டு பட்டன் அப்படின்றது என்னன்னு சொல்லிடுறேன். பூட்ஸ்ட்ராப்பில் கஸ்டமைஸ்டாக ஒரு டயலாக்ஸ் ஒரு மல்டிபிள் சைஸ்லையும் சப்போர்ட் ஆகிற மாதிரி பூட்ஸ்ட்ராப்பில் கிளாஸ் யூஸ் பண்ணி பட்டன்ஸ் கஸ்டமைஸ்டாக பட்டன் ஸ்டைலுங்கிறது இருக்குது. அது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார்ம்ஸ், HTML ஃபார்ம்ஸ் பார்த்தோம்ல, ஒரு ஃபார்ம்ஸில் சப்மிட் கேன்சல் அந்த மாதிரி பட்டனை எப்படி செட் பண்ணலாம். தென் டயலாக் பாக்ஸ் ரன் டைமில் பாப்அப் மாதிரி ஓப்பன் ஆகுது இல்லை, ஸோ டயலாக் பாக்ஸில் எப்படி க்ளோஸ் பட்டனாக இருக்கட்டும் இல்லை சப்மிட் கேன்சல் லாகின் இந்த மாதிரியான பட்டன் எப்படி செட் பண்ணலாம். அது வந்து பூட்ஸ்ட்ராப்பில் கஸ்டமைஸ்ட் பட்டனாக இருக்குது. அது எப்படின்றத இந்த வீடியோவில் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பட்டனோட யூசேஜ் என்ன, பட்டன் இஸ் மேஜர்லி யூஸ் ஃபார் சீம்லெஸ் இன்ட்ராக்ஷன். ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பட்டன்ஸ் பூட்ஸ்ட்ராப் பட்டன் செட் பண்ணும்போது அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்து உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ நார்மலாக இருக்கிற பட்டன்ஸ், ஸோ பூட்ஸ்ட்ராப் பட்டன்ஸோட டிசைன் நல்ல நீட்டாக அழகாக ஸோ நல்லா ஸ்டைலிஷாக இருக்குல்ல. ஸோ இதுதான் பூட்ஸ்ட்ராப் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த பட்டன்ஸ் வந்து மேஜர் ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு யூஐ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த பூட்ஸ்ட்ராப்புக்கு பட்டன்ஸ் எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த இதில் பார்த்தாலே தெரியும். ஸோ லாகின் அப்படின்னு ஒரு பட்டன் ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே ரொம்ப நைஸ் வியூவாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பார்க்க அழகாக இருக்கிற எப்படி ஒரு வெப்சைட்டில் பட்டன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத இந்த பட்டனை பார்த்தா உங்களுக்கு தெரியலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சீம்லெஸ்ஸாக ஒரு அழகாக இருக்கிற ஒரு பட்டன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது, நிறைய கிளாஸஸ் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிஹேவியர் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னோம்ல, கிளாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் நம்ம பூட்ஸ்ட்ராப் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ப்ரைமரி, செகண்டரி, சக்ஸஸ், டேஞ்சர், அது மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கிற பூட்ஸ்ட்ராப் பட்டன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸ், ஒவ்வொரு டிசைன்ஸ், ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் பட்டன்ஸாக அது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ப்ரைமரி பட்டன் அப்படிங்கிறது ப்ளூ கலர்லையும், செகண்டரி சில்வர் கலர்லையும், சக்ஸஸ் க்ரீன், டேஞ்சர், வார்னிங், இன்ஃபோ, லைட், டார்க். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டன்ஸும் ஒவ்வொரு கிளாஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு பட்டன்கிறது டிஸ்பிளே ஆகும், பூட்ஸ்ட்ராப் எனேபிள்டு பட்டன்ஸ். ஸோ இப்போ அந்த பட்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐ ஹாவ் சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் ஃபார் மை எடிட்டிங். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி என்கிட்ட ஸ்டார்டர் டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ நான் பேசிக்கான பூட்ஸ்ட்ராப் எனேபிள்ட் ஒரு ஸ்டார்டர் டெம்ப்ளேட் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் அதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பட்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், பட்டன் அப்படிங்கிற டேக் மூலிமா நம்ம வந்து பட்டன் எனேபிள் பண்ணலாம். ஸோ அந்த பட்டனை எப்படி நான் வந்து பூட்ஸ்ட்ராப் பட்டனாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கிளாஸில் BTN அப்படிங்கிறத ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது பூட்ஸ்ட்ராப் பட்டனாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூட்ஸ்ட்ராப்பில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குல்ல. ஸோ அதில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், பட்டன் ப்ரைமரி அப்படிங்கிற ஒரு டிசைன் இருக்கிற பட்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கிளாஸில் BTN அப்படிங்கிறது பட்டன் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேசிக் கிளாஸ். ஸோ அந்த பட்டன் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா ப்ரைமரி ஸ்டைல் பட்டனாக இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ப்ரைமரி அப்படிங்கிறது ப்ளூ கலர். ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ யூ கேன் see it right. ஸோ ப்ரைமரி அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணி நான் பட்டன் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரைமரி நான் பேர் வச்சதுனால எனக்கு ப்ரைமரின்னு இருக்குது. நான் அந்த இடத்துல ப்ரைமரிக்கு பதிலாக நான் இங்கே வந்து சப்மிட் அப்படின்னு நான் செட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஸோ சப்மிட் பட்டன் ப்ரைமரி டிசைனில் ஸ்டைலில் இருக்கிற ஒரு சப்மிட் பட்டன் க்ரியேட் ஆகிடுச்சு.
ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா செகண்டரி, சக்ஸஸ், டேஞ்சர், வார்னிங், இன்ஃபோ, லைட் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு டிசைன்ஸை நான் தனித்தனியாகவே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காப்பி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் ப்ரைமரி இருக்குது. அடுத்து ஸோ பட்டன் ப்ரைமரி, பட்டன் சக்ஸஸ், பட்டன் டேஞ்சர், பட்டன் வார்னிங், then button info. So now 1 2 3 4 5. So 5 types of button create பண்ணியிருக்கேன். 5 typesக்கும் different types of styles inbuilt types நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சேவ் பண்ணல, சாரி. ஸோ I will save the file and read on the HTML page. So you can see it, right? Primary, success, danger, warning, then at last info. ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? லிங்க் அண்ட் செகண்டரி பார்த்தோம். ஸோ லைட்டும் பார்த்தோம். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். தென் செகண்டரி, தென் லிங்க். ஸோ I will run the file. So I will add secondary button and link based button. So different types of buttons எப்படி create பண்ணுறது, then different styles of button எப்படி செட் பண்ணுறது, என்னென்ன கிளாஸ் நேமில் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு நோட் பேடில் அதை இண்டிவிஜுவலாக நான் டைப் பண்ணி காட்டுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் இதை அப்படி எழுதிக்கோங்க. ப்ரைமரி, செகண்டரி, சக்ஸஸ், டேஞ்சர், வார்னிங், இன்ஃபோ, லைட், டார்க், பிளிங்க். ஸோ இது எல்லாமே பட்டனில் இருக்கிற ஸ்டைல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து கஸ்டமைசிங் பட்டன் ஸ்டைல்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பட்டன் செட் பண்ணிட்டோம். அந்த பட்டனில் என்னென்ன ஸ்டைல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ கஸ்டமைஸ்டாக ஒரு பட்டன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜ்டு கலராக இருக்குல்ல. இப்போ ப்ரைமரின்னு எடுத்துட்டோமா ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ அவுட்லைன் மட்டும் செட் பண்ணுறது, நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக ஒரு பட்டன் ஸ்டைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ அது என்ன சொல்லுவாங்க? அவுட்லைன் பட்டன்ஸ். ஸோ பட்டன்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்காது, அது அவுட்லைன் லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ .ptn அவுட்லைன் அப்படின்னா ஸோ ப்ரைமரி தான், பட் அவுட்லைன் மட்டும் தான் வியூ ஆகும். ஃபுல் ஃப்ளெஜ்ட் பட்டன் எனக்கு, பட் இது பட்டன் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் பேஸ்டாக பட்டன் க்ரியேட் பண்ணுறதுக்கு அவுட்லைன் பட்டன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அவுட்லைன் பேஸ்டாக ஒரு பட்டன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு எனக்கு வந்து பட்டன் வேணும், அது ஜஸ்ட்டு அவுட்லைன் பேஸ்டாக ஒரு ப்ரைமரி பட்டன் வேணும் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ you can feel a different, right? நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா எப்படி பூட்ஸ்ட்ராப்பில் பட்டன் நார்மலாக ஒரு பட்டன் செட் பண்ணுறது, என்னென்ன ஸ்டைல்ஸ் இருக்குது, கஸ்டமைஸ்டாக என்னென்ன ஸ்டைல்ஸ், இன்பில்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே இப்போதைக்கு ரன் பண்ண பார்த்தோம். ஸோ இந்த பட்டன்ஸை நம்ம எப்படி கஸ்டமைஸ்டு நமக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கஸ்டமைசிங் பட்டன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு அவுட்லைன், எக்ஸாம்பிள் ஒரு அவுட்லைன் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பட்டன் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ எனக்கு பட்டன் வேணும், பட்டன் சக்ஸஸாக இருக்கணும். தென் இந்த சக்ஸஸ் பட்டன் வந்து எனக்கு அவுட்லைனாக வேணும் அப்படின்னு நான் எழுதிட்டேன் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நான் ப்ரைமரிக்கு எழுதியிருக்கேன் பட்டன் அவுட்லைன் ப்ரைமரி. இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ யூ கேன் ஃபீல் a different, right? ஸோ ஹோவர் ஆகும்போது எனக்கு அது சப்மிட் பட்டன் ஆகும். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக இல்லைன்னா நார்மலான டயத்தில் அவுட்லைன் பட்டனாக மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து கஸ்டமைஸ்டு பட்டன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவுட்லைன் மட்டும் வர்றது. ஸோ அடுத்து சைஸஸ், பட்டனோட சைஸஸ் கூட நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு விதமாக டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒன்று சின்னதாக ஸ்மாலர் பட்டன், இல்லைனா லார்ஜர் பட்டன். ஸ்மாலர் பட்டனுக்கு ஆல்ரெடி கிட் சிஸ்டம் சொன்ன மாதிரி SM, லார்ஜாக இருந்துச்சுன்னா LG அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரைமரி அப்படிங்கிற பட்டனை வந்து நான் லார்ஜாக செட் பண்ண போகிறேன். BTN -LG அப்படின்னு லார்ஜ் ஆகும். ஸோ என்னோடய சக்ஸஸ் பட்டனை வந்து BTN ஸ்மாலாகவும் நான் செட் பண்ணுறேன். ஸோ அவுட்லைன் நான் பார்த்துட்டோம். ஸோ எனக்கு அதனால் அவுட்லைன் வேணாம். ஸோ அவுட்லைன் இதை மட்டும் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஓகேவா?
ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா, லார்ஜ் பட்டன் ஸ்மால் பட்டன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பட்டனுக்கு வந்து சைஸும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா பிளாக் லெவல் பட்டன்ஸ். ஸோ பட்டனை எப்படி ஒரு பிளாக்காக கொஞ்சம் பெரிய சைஸாக ஒரு கிரிட்டே அடைக்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ Bootstrap 4 ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் Bootstrap வரைக்குமே பட்டன் பிளாக் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சு. நம்ம அதை வச்சே நம்ம பிளாக் லெவல் பட்டன்ஸ் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிட்டோம். பட் Bootstrap 5 நம்ம வந்து Bootstrap 5 சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா Bootstrap 5ல் கிரிட் கேப் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இது மூலயமா மட்டும்தான் நம்ம வந்து பிளாக் லெவல் பட்டன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரைமரி பட்டனுக்கு மட்டும் நான் வந்து பிளாக் பட்டனாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டிவிஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் பிளாக் லெவல் செட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு d-grid then gap -2. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த டிவிஷனை நான் இந்த ப்ரைமரி பட்டன்ஸ் கீழே நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக இது கீழே நான் பிரேக் டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பட்டன் டிஃப்ரென்ஸ் தெரியுதா. ஸோ பிளாக் லெவல் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கிரிட் லெவலுக்கு இந்த பட்டனுக்கு செட் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனியாக கிரிட் லே அவுட் அப்படின்னு வச்சு எந்த டிவிஷனும் நான் பிரிக்கலை, எந்த லே அவுட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு இந்த ஃபுல் பிளாக்குமே எனக்கு ஒரு பட்டனாக ப்ரைமரி பட்டன் மட்டும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பிளாக் லெவல் பட்டன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா பட்டன் குரூப். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், பட்டன்ஸில் என்ன ஸ்டைல் இருக்குது, பட்டன் க்ரியேட் பண்ணுறது, பட்டனில் என்னென்ன கிளாஸ் இருக்குது, தென் பிளாக் லெவல் பட்டன்ஸ்னால் என்ன, லார்ஜ் பட்டன்ஸ் என்ன, ஸ்மால் பட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு பட்டன்ஸ் இப்போ மல்டிபிள் பட்டன்ஸ் அப்படின்னா குரூப் பண்ணி ஒரு பட்டனை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா .btn group அப்படின்றது. ஸோ நான் ஐ எம் கோயிங் டு மை HTML பேஜ். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சக்ஸஸ் டேஞ்சர் அப்படின்னு 2 பட்டன் இருக்குல்ல, இந்த 2 பட்டனை குரூப் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் டிவிஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டிவிஷன் அப்படிங்கிறது பிளாக் ஆஃப் தி வெப் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளாக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா btn-group அப்படின்னு மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டிவிஷனை நான் எங்கே க்ளோஸ் பண்ணுறேனோ அது வரைக்கும் அந்த பட்டனுங்கிறது எனக்கு குரூப்பிங் பட்டனாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், தென் சக்ஸஸ் டேஞ்சர் இருக்குல்ல, இந்த 2 பட்டனையும் நான் குரூப் பண்ணி நான் வந்து டிவிஷனை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து அடுத்த டிவிஷன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நான் பிரேக் டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ தென் இப்போ நான் அந்த ஃபைலை ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கேன் see a different right. ஸோ வார்னிங், லைட், டார்க், செகண்டரி இது எல்லாமே ஸ்ப்ளிட்டட் பட்டன்ஸாக இருக்குது. பட் இது வந்து குரூப்பிங் பட்டன்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பேஜினேஷன் பர்பஸ்க்காக 1 2 3 4 5 அப்படின்னு பேஜினேஷன் பட்டன்ஸில் இந்த மாதிரி குரூப் பண்ணி தான் நம்ம வந்து பட்டன்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பட்டன் குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிளாக் லெவல் பட்டன்ஸ். தென் லார்ஜ் பட்டன், ஸ்மால் பட்டன் பார்த்தோம். ஸோ பட்டன்ஸ்கிறது ஒரு யூசர் இன்ட்ராக்டிவாக ஒரு ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு அப்டேட், டெலிட், ஒரு ஆப்ரேஷன், க்ரூட் ஆப்ரேஷன் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ பட்டன்கிறது ஒரு சீம்லெஸ் UI எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ Bootstrap 5ல் எப்படி பட்டன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த பட்டன்ஸுங்கிறது ஒரு யூசர் இன்ட்ராக்டிவாக ஒரு அழகான ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறதா பட்டன்ஸ் ரொம்ப மேஜராக ரோல் ப்ளே பண்ணுது. எக்ஸாம்பிள் ஒரு க்ரூட் ஆப்ரேஷன், சேவ், அப்டேட், டெலிட், ஒரு டவுன்லோட் பட்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு லிங்க் வெப்பேஜாக இருக்கட்டும், அப்படின்ற விஷயத்தில் பட்டன்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நெசசரியான ஒரு விஷயம். Bootstrap 5 பொறுத்த வரைக்கும் பிளாக் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க புதுசாக பிளாக்கு பதிலாக அவங்க வந்து கிரிட் கேப் 1 இல்லை கிரிட் அப்படின்னு ஒரு டேக், ஒரு கிளாஸ் கொண்டு வந்து அவங்க வந்து பிளாக் லெவல் பட்டன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து Bootstrap 5 and 4க்கான டிஃப்ரென்ஸ். ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ Bootstrap 5ல் அடுத்தடுத்து டேபிள்ஸ், ஃபார்ம்ஸ், மாடல்ஸ், தென் கரோசல்ஸ் அப்படின்றத ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.